வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். மதுவை பசுபதி கடத்தி செல்வதற்கு அவனுக்கு பின்னால் இருந்து செயல்பட்டு உதவி செய்தது சுஜிதா தான் என்ற உண்மை பரணி ரம்யா திருமண வீடியோவை பார்த்த விக்ரமிற்கு தெரிய வர கொதித்து போனான் அவன். இவ என் வாழ்க்கையிலிருந்து விலகி போயிட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னும் என்னை பின்தொடர்ந்து வந்து என் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கிறதுக்கான முயற்சிகளை இவ செஞ்சுட்டு தான் இருக்காளா? பசுபதி வெளியூர்லேருந்து இங்கே வந்து இவ்வளவு தைரியமாக செயல்பட்டிருக்கானா? அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த சுஜிதா தான். அலுவலகத்தில் தன் சுழல் நாற்காலியில் உட்கார்ந்து பேப்பர் வெயிட்டை கையில் உருட்டியபடியே விக்ரம் மீண்டும் மீண்டும் அந்த வீடியோவை ஓடவிட்டு பார்த்து கொண்டிருந்தான். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா அந்த சுஜிதா ஆட்டம் இன்னும் அதிகமாயிடும். இதுக்கு உடனே ஏதாவது முடிவெடுக்கணும். இப்போ அவ எங்க தங்கி இருக்கான்னு தெரியலையே. அவ இருக்கிற இடத்த எப்படியாவது கண்டுபிடிக்கணும். யோசித்து கொண்டே விக்ரம் தன் மொபைலை எடுத்து சுஜிதாவின் நம்பரை தேட, கோயம்புத்தூரில் சுஜிதா வந்து பிரச்சனை செய்ததற்கு பிறகு அவள் நம்பரை டெலீட் செய்திருந்தான் விக்ரம். நம்பர் இல்லையே, வேற யார்கிட்ட இருக்கும்? யோசித்தவன், எஸ், பரணி கிட்ட கண்டிப்பா இருக்கும். நினைத்த மாத்திரத்திலேயே பரணிக்கு போன் செய்தான். பரணி கோயம்புத்தூரில் ரம்யாவுடன் கோயிலில் இருந்தான். பரணி, சுஜிதாவோட ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? விக்ரம் பரபரப்பாக கேட்க, சுஜிதா நம்பரா? அது எதுக்குடா உனக்கு இப்போ என்றான். நான் அவகிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு என்றான் விக்ரம். அவகிட்ட பேசணுமா? அவகிட்ட போய் நீ என்னடா பேச போற? பரணி புரியாமல் கேட்க, நீ எனக்கு அவன் நம்பரை உடனே மெசேஜ் பண்ணு. என்ன ஏதுன்னு நீ சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் டீட்டெயிலாக உனக்கு சொல்கிறேன். விக்ரம் சொல்ல குழப்பமாக இருந்தது பரணிக்கு. என்ன விக்ரம், உன்னோட வாய்ஸே சரியில்லையே. அங்கே திரும்பவும் ஏதாச்சும் பிரச்சனையா? விக்ரமின் குரலில் இருந்த படபடப்பை கவனித்த பரணி அக்கறையாக விசாரித்தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஃப்ரீயா விடு, நான் பார்த்துக்கிறேன். அம்மா வீட்லையா இருக்க? அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் எப்படி இருக்காங்க? விக்ரம் கேட்க, அவங்க எல்லாரும் வீட்டில் இருக்காங்கடா. நானும் ரம்யாவும் கோயிலுக்கு வந்தோம் என்று பரணி ஃபோனை ரம்யாவிடம் கொடுக்க, ரம்யாவிடம் பேசிவிட்டு ஃபோனை வைத்தான் விக்ரம். பரணி அனுப்பிய சுஜிதாவின் மொபைல் எண்ணை தன் ஃபோனில் சேவ் செய்து கொண்டு அவளுக்கு கால் செய்தான் விக்ரம். சுஜிதா இப்போது ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்திருந்தாள். பசுபதி கொடுத்த பணம் கொஞ்சம் கையில் இருக்க, அதனுடன் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து முகத்தில் இருக்கும் தழும்பை மறைக்க ஆபரேஷன் செய்வதற்கான ஏற்பாடுதான் இந்த வேலை. அவள் மொபைல் அடிக்க அதில் ஒளிர்ந்த விக்ரமின் பெயரை பார்த்ததும் அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை. விக்ரம் எனக்கு ஃபோன் பண்ணுறான், இது நிஜமா இல்ல கனவா? போனை கையில் வைத்து கொண்டு அதிர்ச்சியாக அவள் பார்த்து கொண்டிருக்க, ஏமா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுத்து பேசு, இல்லைன்னா ஃபோனை சைலண்ட்ல போடு, எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகுதில்ல என்று அவள் பக்கத்தில் வந்து நின்ற உயர் அதிகாரி கடுகடுப்பான குரலில் சொல்ல, எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லிவிட்டு ரெஸ்ட் ரூம் பக்கமாக சென்று விக்ரமின் கால் கட்டாகும் கடைசி ரிங்கில் போனை அட்டன் செய்தாள் சுஜிதா. சுஜி, நீ எங்க இருக்க? உடனே நான் உன்னை பார்க்கணும். விக்ரம் பேசினான். சுஜிதாவிற்கோ அதிர்ச்சியில் இதயமே நின்று விடுவது போல இருந்தது. சுஜி, லைன்ல இருக்கியா? உன்கிட்ட தான் பேசுறேன். விக்ரமின் குரல் மென்மையாக ஒலித்தது. இருக்கேன், சொல்லுங்க விக்ரம். என்ன திடீர்னு ஏன் ஞாபகம் வந்திருக்கு? இன்னும் உங்களுக்கு என் பெயரெல்லாம் ஞாபகத்துல இருக்கா? விக்ரமின் மென்மையான குரலில் கட்டுண்ட சுஜி அவன் தன்னை பொறி வைத்து பிடிக்கிறான் என்பது கூட புரியாமல் அவனிடம் பேசிக்கொண்டிருந்தாள். நான் உன்னை மறக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடிய மாட்டேங்குதே. சுஜிதா பசுபதியுடன் சேர்ந்து செய்த கடத்தல் பிளானை நினைத்து விக்ரம் பேச, சுஜிதாவோ அவன் தன்மேல் வைத்த காதலை மறக்க முடியாமல் பேசுகிறான் என்று நினைத்து சந்தோஷப்பட்டாள். நான் உன்னை உடனே பார்க்கணும். எங்கே மீட் பண்ணலாம் நீயே சொல்லு, நான் அங்கே வரேன். விக்ரம் தன் காரியத்தில் கண்ணக இருக்க, விக்ரம் எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் என்னை தேடி வருவீங்கன்னு. எனக்கும் உங்களை பார்க்கணும், உங்கள் தோளில் சாஞ்சிக்கிட்டு பேசணும், நிறைய பேசணும். சுஜிதா அன்பொழுக பேச, மறுமுனையில் விக்ரமோ கோபத்தில் தன் பற்களை அழுந்த கடித்து கொண்டிருந்தான். எப்படியாவது விக்ரமை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் ஒரு பெரிய லாட்ஜில் அறை ஒன்றை புக் செய்துவிட்டு அந்த முகவரியை விக்ரமிற்கு அனுப்பி வைத்தாள் சுஜி. ஓகே, நாளைக்கு ஈவினிங் சரியாக 5 மணிக்கு நம்ம மீட் பண்ணுவோம் என்று சொல்லி ஃபோனை வைத்தான் விக்ரம். விக்ரம் சுஜியை சந்திக்கும் இந்த சந்திப்பு
அவள் இனிமேல் தன் வாழ்க்கையில் எப்போதும் நுழையவே கூடாது என்கிறபடியான சந்திப்பாக இருக்க வேண்டும் என்று விக்ரம் தன் மனதில் கணக்கு போட்டு கொண்டிருக்க சுஜியின் கணக்கு வேறாக இருந்தது. சுஜிதாவின் மனதிலோ விக்ரமுடன் தன் உறவு தொடர வேண்டும் என்ற ஆசை. அப்படி தொடர்ந்தால் கஷ்டப்பட்டு கண்டவர்களிடமெல்லாம் திட்டு வாங்கி இப்படி ஒரு அலுவலகத்தில் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி ஒரு எண்ணம் அவளை ஆக்கிரமித்திருக்க விக்ரமை சந்திக்கும் அந்த நாளை நினைத்து அகம் மகிழ்ந்தாள். கோயம்புத்தூரில் ரம்யாவும் பரணியும் உறவினர்களின் வீடு, விருந்து, கோயில், சினிமா என்று பகல் நேரம் முழுவதும் பிரியாமல் சுற்றினாலும் சூரியன் அஸ்தமத்திற்கு பிறகு பிரித்து வைக்கப்பட்டார்கள். ரம்யா எப்போதும் போல பாட்டியுடன் தூங்கச் சென்றாள். பரணிக்கு தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு அவன் இருந்த அறைக்கு அவள் வர, ஜில்லு, நான் ஒன்று சொல்லவா? இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் உண்மையே கிடையாது. பரணி அவள் கன்னத்தை வருடியபடியே சொல்ல அவனை ஏற இறங்க பார்த்தவள், உங்களுக்கு வேணும்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் பெரியவங்க எல்லாருமே நம்புகிறாங்க. அவள் சொல்ல, அந்த ஆள் மட்டும் என் கையில் கிடைச்சான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். என் வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டானே, அந்த ஜோசியருக்கு லைஃப்பில் கல்யாணம்னு ஒன்று நடக்காது பாரு என்று பரணி சீரியஸாக சொல்ல சிரித்தாள் ரம்யா. மை டியர் ஹஸ்பண்ட், அவருக்கு இனிமே எதுக்கு கல்யாணம் நடக்கணும்? ஏற்கனவே கல்யாணமாகி முதல்ல ஒரு பொண்ணு, ரெண்டாவது ஒரு பையன், மூணாவதும் ஒரு பொண்ணு, மொத்தம் 3 குழந்தைங்க இருக்கு. அவர் அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் என்று ரம்யா தன் சிரிப்பை அடக்கியபடியே சொல்ல, அப்போ அடுத்த ஜென்மத்தில் அவருக்கு கல்யாணம் ஆகும். ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டில் அவர் பொண்டாட்டி தூங்கிடணும். கல்யாணம் ஆன பிறகும் கன்னி பையனாக இருக்கிற என்னோட சாபம் கண்டிப்பாக பழிக்கும். பரணி மனம் நொந்து பேசி கொண்டிருக்க, ஓகே குட் நைட், நான் போய் தூங்குறேன். தன் வாயில் கை வைத்து கொட்டாவி விட்டபடியே ரம்யா சொல்ல, ஏய், தூங்குறதுக்கு தான் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஜோசியரின் மேல் இருந்த அதே கோபத்தை இப்போது ரம்யாவின் மேல் காட்டினான் பரணி. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினா தூங்கக்கூடாதா என்ன? எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் போய் தூங்குறேன். நீங்களும் போய் நல்லா போத்தி படுத்து தூங்குங்க. குட் நைட். பேசிக்கொண்டே ரம்யா அறையை விட்டு வெளியில் சென்றிருந்தாள். அடுத்த நாள் பரணி அவன் வாங்கி இருந்த ஹோட்டலை மேற்பார்வையிடுவதற்காக கிளம்பி கொண்டிருந்தான். ஆண்டி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால நான் மதியம் சாப்பிட வரமாட்டேன், அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். ரம்யாவிடமும் சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான் பரணி. அம்மா, நானும் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாரையும் கல்யாணத்தில் பார்த்து சரியாக பேசக்கூட முடியலை என்று ரம்யா சொல்ல, சரி, பார்த்து பத்திரமா போ, சீக்கிரமா வீடு வந்து சேரு என்று சொல்லி அனுப்பினாள் கல்யாணி. ஹோட்டலை விலைக்கு வாங்கிய பிறகு மேனேஜரின் மேற்பார்வையில் நடந்து கொண்டிருந்த ஹோட்டலை இன்றுதான் முழு நேரம் அங்கேயே இருந்து ஹோட்டல் நிர்வாகத்தை கண்காணித்தான் பரணி. தொழிலில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும், விற்பனையை எப்படி விரிவுபடுத்த வேண்டும் என்றெல்லாம் அன்று முழுவதும் ஹோட்டல் பற்றிய விஷயங்களிலேயே மூழ்கி போனான். மேனேஜரை அறைக்கு அழைத்தவன், வெளியில பார்க்கிங்ல சின்னதா ஒரு காஃபி கவுண்டரும் ஃப்ரெஷ் ஜூஸ் கவுண்டரும் நாளைக்கே ஓப்பன் பண்ணிடுங்க. ஹோட்டலுக்கு வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட முடியாம அவசரமா போறவங்க 10 நிமிஷம் வெளியில நின்று ஸ்நாக்ஸ், காஃபி, டீ, ஜூஸ்னு குடிச்சிட்டு போவாங்க. இதனால நம்ம வியாபாரம் இன்னும் அதிகமாகும். நாளைக்கே இந்த ஏற்பாடை பண்ணிடுங்க. பரணி மேனேஜரிடம் பேசி முடித்துவிட்டு தன் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். நேரம் போனதே தெரியவில்லை. இப்போது மணி 6 ஆகி இருந்தது. வேலை பிஸியில் ஜில்லுக்கு ஃபோன் பண்ணவே மறந்துட்டேன். அவளும் ஃபோன் பண்ணவே இல்லை. யோசித்தபடியே தன் மொபைலை எடுத்து ரம்யாவிற்கு அழைத்தான் பரணி. ஏய் ஜில்லு, உங்கள் ஊருக்கு வந்ததும் என்னை சுத்தமாக மறந்துட்டியா? புருஷன் காலையில் கிளம்பினானே, மதியம் சாப்பிட்டானா, என்ன ஏதுன்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டியா? அவன் பொய் கோபம் காட்ட, இல்லைங்க, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு வெளியில் வந்தேன். அவங்களோட பேசிகிட்டு இருந்ததில் டைம் போனதே தெரியல. இப்போ தான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அம்மா வேற 4 மணிக்கெல்லாம் வந்துடுன்னு சொன்னாங்க. டைம் ஆச்சு, திட்டு வாங்க போகிறேன். சரி, நீங்கள் கிளம்பிட்டீங்களா என்றாள் ரம்யா. இன்னும் இல்லை, நான் கிளம்புறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நீ எங்கே இருக்க? வரும்போது நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கவா? பரணி ரம்யாவிடம் கேட்க, நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்பில் தான் இருக்கேன். இங்கேருந்து 5 மினிட்ஸ் தான். நான் இப்போ வீட்டுக்கு போயிடுவேன், நீங்கள் வாங்க என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் ரம்யா. கனகராஜுக்கு ஃபோன் செய்து ஹோட்டலில் அவன் செய்ய போகும் மாற்றங்களை பற்றி பேசினான் பரணி. வேலைகளை முடித்து பரணி வீடு வந்து சேரும்போது மணி 8 ஆகி இருந்தது. ரம்யா ஏற்கனவே வந்திருந்தாள்.
என்ன மாப்ள, ஹோட்டல் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு-இருக்கு? ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்த ராகவேந்தர் கேட்க, அவர் அருகில் சோஃபாவில் அமர்ந்த பரணி, நல்லா போயிட்டு-இருக்கு அங்கிள் என்று அங்கு நடந்த விஷயங்களை கலந்துரையாடி கொண்டிருந்தவனின் கண்கள் ரம்யாவை தேடியது. இரவு உணவு தயாரானது. சாப்பிட்டு முடித்த பரணி தன் அறைக்கு சென்றான். மொபைலை எடுத்து அலுவலகம் சம்பந்தமான அப்டேட்ஸை பார்த்துவிட்டு போனை டேபிளின் மேல் வைத்தவன் கட்டிலில் சாய்ந்தான். அறையில் தனியாக இருப்பது போர் அடித்தது. இன்று நாள் முழுவதும் வேலை. ஹோட்டலின் வரவு செலவு கணக்கை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் கிச்சனுக்கு சென்று பொருட்களின் தரம், உணவு தயாரிக்கும் முறை, சுத்தம் என்று எல்லாவற்றையும் மேற்பார்வையிட்டு முடித்து அதற்கு பிறகு வேலை செய்பவர்களிடம் சிறியதாக ஒரு மீட்டிங், அவர்களின் ஃபீட்பேக்கை கேட்டறிந்துவிட்டு பிறகு உணவு பரிமாறப்படும் ஒவ்வொரு மேஜைக்கும் பர்சனலாக சென்று உணவை பற்றிய விமர்சனங்களை கேட்டறிந்தான். உடல் அசதியாக இருந்தாலும் தூக்கம் வர மறுத்தது. பக்கத்தில் காலியாக இருந்த மெத்தையை பார்த்தவன், இப்பதான் 1 வாரமாயிருக்கு, இன்னும் 3 வாரத்தை ஓட்டணும், இன்னைக்கு ரம்யா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல என்று பரணி அவளை நினைத்த மாத்திரத்தில் அவன் முன்னால் வந்து நின்றாள் ரம்யா. பரணி, இந்தாங்க தண்ணி என்று வாட்டர் பாட்டிலை அவள் பரணியின் கையில் கொடுக்க, ஏய் உடனே ஓடிடாத, கொஞ்ச நேரம் உட்காரு, பேசிட்டு போ என்றான் பரணி. அந்த இரவு ஒளியின் வெளிச்சத்தில் மின்மினி பூச்சியாய் மின்னும் அவளை பார்க்க பார்க்க அவனுக்குள் ஊற்றெடுக்கும் அந்த சொல்ல முடியாத உணர்வுகள் அவனை இம்சிக்க தன் அருகில் அழகு பதுமையாய் அமர்ந்திருந்தவளை ஆசை தீர பார்த்தான். அவனால் பெருமூச்சு மட்டுமே விட முடிந்தது. ரம்யா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன சொல்லுங்க, என்னவோ பேசணும்னு சொன்னீங்க, அவள் கேட்க தொண்டையை செருமிக் கொண்டான் பரணி. நான் எப்பவும் படுத்த உடனே தூங்கிடுவேன், இப்பெல்லாம் 12 மணி ஆனாலும் தூக்கமே வரமாட்டேங்குது தெரியுமா? புரியாமல் விழித்தவளை தன் பக்கம் திருப்பி உட்கார வைத்து அவள் கைகள் 2ஐயும் பிடித்து கொண்டவன் தன் கட்டை விரலால் அவள் கைகளை வருடியபடியே பேசினான். ஜில்லு ப்ளீஸ் டி, நான் தூங்குற வரைக்கும் நீ என் கூட இங்கேயே இரு. அவள் கைகளை அழுத்தி பிடித்தவனின் பார்வை எக்கு தப்பாய் அவள் மேனியில் படர தன் இரவு உடையை சரி செய்தபடியே அவனை பார்த்தவள், தூங்குற வரைக்குமா, இங்கியா என்று அவன் பார்வையின் உஷ்ணம் தாழாமல் அவஸ்தையாய் நெளிந்து கொண்டிருந்தாள் ரம்யா. அவன் பார்வையோ அவள் மேனியை மொய்த்திருக்க மெதுவாக அவள் இதழை நெருங்கியவனிடமிருந்து விலக முயன்றவள், பரணி, இப்போ எதுக்கு இப்படி பண்றீங்க? நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது, நான் கிளம்புறேன். அவள் பேசி முடிப்பதற்குள் அவள் இதழோடு இதழ் பதித்திருந்தான் பரணி. அடுத்த நொடி தடுமாறித்தான் போனாள் மங்கையவளும். கணவனாகி போன காதலனின் முதல் இதழ் முத்தம் அவளுக்குள்ளும் மின்சாரத்தை பாய்ச்சி இருந்தது. முத்தத்தின் அழுத்தம் கூடிக்கொண்டே போனது. அவன் காத்திருப்பின் வீரியம் அந்த அழுத்தத்தில் தெரிந்தது. அவளுக்கு மூச்சு முட்டும் வரை முத்தத்தின் நீளத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான் பரணி. நுரையீரலுக்குள் பிரவேசிக்கும் பிராணவாயுவின் அளவு குறைந்து மூச்சு முட்டவும் தான் என்ன நடக்கிறது என்பது ரம்யாவிற்கு புரிய ஒரு கணம் சுதாரித்து கொண்டவள், பரணி, பாட்டி தேடுவாங்க, நான் போறேன் என்று விடுபட முயல படு வேகமாய் அவன் கரம் அவளை இழுத்து சுவற்றில் சாய்த்தது. இருபுறமும் கைகளை சுவற்றில் பதித்து அவளை சிறை செய்திருந்தவன் மஞ்சளும் மல்லிகை வாசமும் கலந்து அவள் கழுத்தில் ஒய்யாரமாய் கிடந்த தாலி கயிற்றை பார்த்தான். அவள் கழுத்தில் முகம் பதித்து அதன் வாசனையை நுகர்ந்தான். அதில் போதை ஏறியவன் முத்தங்களை அவளுக்கு அள்ளி வழங்கினான். அவன் மீசையின் குறுகுறுப்பில் நெளிந்து கொண்டிருந்தவளை ரசித்தான். தன் தலையை உயர்த்தி அவளை ஓரக்கண்ணால் பார்த்தவன் விழிகளை மங்கையின் விழிகள் நேருக்கு நேர் எதிர்கொள்ள இருவரின் மூச்சு காற்றும் மோதிக்கொண்டது. அந்த வெப்பத்தில் பரணி கிறங்கி போயிருக்க ரம்யாவிற்கோ முகமெங்கும் வியர்வையின் மொட்டுக்கள் பூத்திருந்தது. பரணியுடன் அருகாமையில் எத்தனையோ முறை இருந்திருக்கிறாள். ஆனால் அது சாதாரணம். ஆனால் இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான தீண்டலில் முத்தங்கள், அவன் விரல்களின் ஸ்பரிசம், இதுவே அவளுக்கு முதன்முறை. எச்சில் விழுங்கி கண்களை மூடிக்கொண்டாள். தன் தொடுதலில் மயங்கி நின்றவளை பார்க்க புன்னகை அரும்பியது அவன் முகத்தில். ரம்யா, எதுக்கு இப்படி பயப்படுற? நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி. 2 பேருக்கும் 1 மாதம் கழிச்சு ஜோசியர் குறித்து கொடுத்த தேதியில தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும். ஓகே, அதுக்காக டைட்டாக ஒரு ஹக், ஒரு முத்தம், இதுக்கு நேரங்காலம் பார்க்கணும்னு சொன்னாங்களா என்ன? பரணி அவளிடம் கேட்க அவள் அமைதியாக நின்றாள். சொல்லுடி, இதுக்கும் நல்ல நேரம் ஏதாச்சும் பார்க்கணுமா? அவன் மீண்டும் கேட்க இல்லை என்று தலையசைத்தாள் ரம்யா.
அப்புறம் என்ன ஸ்கூல் பொண்ணு மாதிரி இப்படி நடுங்குற என்று பேசிக்கொண்டிருந்தவனின் பார்வை அவள் கழுத்துக்கு கீழே வந்து நிலைக்க குனிந்து முத்தமிட்டான். அங்கே அழுத்தமாக அவன் இதழ் பட்ட இடத்தில் உடல் சிலிர்த்து துள்ளி விழுந்தது அவள் தேகம். பரணி ப்ளீஸ் போதும், நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, என்னை விடுங்க என்று அவளை நகர விடாமல் சிறை பிடித்திருந்தவனின் கைகளை வலுக்கட்டாயமாக விலக்கி பார்த்தாள். தூண் போன்று அவன் கைகளை அசைக்கவே முடியவில்லை. நீங்க இப்ப என்ன விடலைன்னா வீட்டில் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்தி சத்தம் போட்டுருவேன். ரம்யா அவனை பயமுறுத்த முயல. கத்துவியா? என்னன்னு? என் புருஷன் என்னை கட்டி பிடிக்கிறான், எனக்கு முத்தம் கொடுக்குறான், யாராவது வந்து என்னை காப்பாத்துங்கன்னு கத்துவியா? சரி, எங்க கத்து பார்க்கலாம் என்றவன் அதற்கும் மேலும் அவகாசம் கொடாமல் அவள் இதழ்களை தன் இதழ்களால் சிறைப்பிடிக்க பேச முடியவில்லை அவளால். தன்னிடம் அடங்கி நிற்கும் பெண்ணவளை வெற்றி களிப்பில் பார்த்தவன் அவள் இதழ்களை ருசித்து பின் விடுவித்து ஆசை தீர 7-8 முத்தங்கள் முகம் கழுத்து என்று பாரபட்சம் இல்லாமல் கொடுக்க ரம்யாவிற்கோ உடல் நடுங்கியது. இப்படி நடக்கும்னு நினைச்சிருந்தா தண்ணி பாட்டில அப்பா கிட்டேயே கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ரம்யாவின் மனதின் ஒளி. பரணியின் இந்த விளையாட்டு விபரீதத்தில் முடிந்து விடுமோ? ஆற்று வெள்ளம் சிறிதாக இருக்கும்போதே அணை போட வேண்டும். அது காற்றாற்று வெள்ளமாக கட்டுக்கடங்காமல் மாறிவிட்டால் எப்படி அணை போட்டாலும் அணையை அடித்து சென்று விடுமே. காதலின் உச்ச நிலைக்கும் இதுதானே நடக்கும். ரம்யா செய்வதறியாது நின்றிருக்க சுவற்றில் இருந்த தன் வலக்கரத்தால் அவள் இடையை வளைத்து இழுத்து தன் நெஞ்சோடு இறுக அணைத்து கொண்டான் பரணி. பரணி என்றான். என் செல்லோம்ல, இன்னைக்கு போதும். அவன் தாடையை பிடித்து ஆட்டியபடியே சொன்னவள், நான் போகவா? பாவமாய் அவன் முகம் பார்த்தாள். முதலில் மிரட்டி பார்த்தாள். அவனோ அடிபணியவில்லை. பிறகு கெஞ்சினாள். வேலைக்காகவில்லை, இப்போது கொஞ்சி பார்க்கிறாள். போதுமா என்று அவளிடமே எதிர்கேள்வி கேட்டான் பரணி. என்று தலையசைத்தாள் அவன் அணைப்புக்குள் இருந்தபடியே. ஓகே, நீ சொன்ன ஓகே தான், போதும். கடைசியா ஒரே ஒரு கிஸ் இங்கே கொடுக்கணும். நான் கேட்கும்போதெல்லாம் தாலி கட்டினதுக்கு பிறகுன்னு சொன்னேன். இப்போ தாலியும் கட்டியாச்சு என்று அவன் உதட்டில் கை வைத்து காட்டி நிற்க, எப்படியோ இப்போதைக்கு அறையை விட்டு வெளியில் சென்றால் போதும் என நினைத்தவள், ஒரு நிமிஷம் என்னை விடுங்க என்று அவன் கைகளை விளக்க முயல, விட்டா நீ ஓடிடுவ, இப்படியே கொடு என்று சொன்னவனின் அணைப்பில் இருந்தபடியே கட்டிலில் கிடந்த துப்பட்டாவை எடுத்து கையை நீட்டுங்க என்று அவன் கைகள் இரண்டையும் பின்னால் சேர்த்து கட்டினாள். என்னடி பண்ற என்று பரணி புரியாமல் கேட்க, சேஃப்டி தான் என்று சொல்லிவிட்டு கைகள் பின்னால் கட்டப்பட்டு தன் முன்னால் நின்றவனின் இதழ்களில் தன் இதழ்களை அழுத்தமாக பதித்தாள் ரம்யா. பூவை விட மென்மையாக இருந்தது அவள் இதழ் முத்தம். அவளோ விழிகளை அகல விரித்து அவனையே பார்க்க, எல்லா வன்மைகளையும் நெஞ்சில் உரம் கொண்டு எதிர்கொள்ளும் ஆடவனின் கண்களோ பெண்ணவளின் மென்மையை தாழ முடியாமல் இறுக மூடிக்கொண்டது. நானாக தொட்டாலே முள்ளாகி போகின்றாய், நீயாக தொட்டாலோ பூவாக ஆகின்றாய். வைரமுத்துவின் பாடல் வரிகள் அவன் இதயத்தை சாரல் மழையாய் நனைத்து கொண்டிருக்க, தன்னவள் கொடுத்த முதல் இதழ் முத்தத்தில் தன்னிலை மறந்து மயங்கி நின்றவனை பார்த்து அழகாய் புன்னகைத்து விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓடியே விட்டாள் ரம்யா.